வணக்கம். ரெமிரா டாக்ஸ்ல இன்னைக்கு மீண்டும் ஒரு அருமையான விருந்தினர். ரொம்ப இவருடைய குரலுக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய அடிமைகள்னு கூட சொல்லலாம். அதாவது ஆர்ஜே அப்படிங்கறத ஃபாதர் ஆஃப் ஆர்ஜேன்னு கூட சொல்லலாம். சொல்லி என்ன ரொம்ப வயசான ஆளாகிட்டீங்க. வயதை தாண்டி அவருடைய அனுபவம் இந்த ஃபீல்டுல ரொம்ப அதிகமா நான் பாக்குறேன். மிக திறமையான இப்பெல்லாம் எல்லாரிய பேச்சாளர்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான துறையில இதுதான் முதல் தடவை நம்ம பேசுறோம். ஸோ நிச்சயமாவே இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அருமையா இருக்கணும் தீனா. உங்க எனர்ஜி மாதிரியே நல்லா இருக்கும். Thank you so much தீனா. First of all, I want to appreciate you. இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க உங்களுடைய சன் ஒரு பக்கபலமா இருந்து அவர் உங்களுக்கு துணையா இருந்து இவ்வளோ கான்டென்ட்ஸ் பண்றீங்க. ஸோ இப்போ நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, எல்லாமே ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம். பட் ஆனால் உங்களோட முயற்சி இருக்குல்ல, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வளருவோம். பட் எல்லாருமே இங்க இருந்து ஆரம்பிக்கணும். குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு ஓடிடாது. அது தவழ்ந்து ஸ்க்ரால் பண்ணி அப்புறம் எழுந்து நடந்து அப்புறம் தடுக்கி விழுந்து அப்புறம் எந்திரிக்கும். அந்த மாதிரி தான் ஐ விஷ் உங்க சேனல் ரொம்ப நல்லா பண்ணும். ஏன்னா உங்களுடைய ஆர்வத்துக்காக நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்மளுக்கு நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஏன் இவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படின்லாம் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேள்விகள் நிறைய இருக்கு. என்னோட கேளுங்க. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு நீங்க உங்களுடைய குரல் ஒரு காதுக்கு இனிமையா அப்படியே வந்துட்டே இருந்தது. இப்போ அதை தாண்டி நீங்க பல படிகள் மேல போயிட்டே இருக்கீங்க. அதுல எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது ஒரு பாயிண்ட். அது சமீபத்துல என் மனசை ரொம்ப ஆழமா தொட்ட விஷயம் அப்படின்னாக்கா, 10க்கு 10 ரூம் ஃபுல்லா மூட்டுப்பூச்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற ஒரு இடமும் இது நிறைய பேருக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இது கடி மாறல. அப்ப மூட்டைப்பூச்சி கடி, இப்ப கொசு கடி. நீங்க எங்க போனாலும் நம்ம ஊர்ல கொசு விடாது. அப்போ ஏன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசு பாத்தீங்கன்னா 96ல வந்தேன். அப்போ நம்ம பேச்சுலராக இருக்கும் பொழுது உங்களுக்கு யாரும் வீடெல்லாம் தரமாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல் லைஃப், காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு ஹாஸ்டல் லைஃப் என்ன அது மேன்ஷன் தான். இந்த மேன்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலை தேடுறவங்க இருப்பாங்க, படிக்கிறவங்க இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, சினிமா துறை, மார்க்கெட்டிங், சேல்ஸ், இப்பெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அப்போதான் ஐடி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அறிமுகமாகிற டைம். அப்பவே நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் அங்கே இருப்பாங்க, அமெரிக்கா போயிட்டு வரவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பல்தரப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா நான் தங்கியிருந்த மேன்ஷன்ல தான் மாக்காப்பா ஆனந்தும் இருந்தாப்புல. அவர் என்னோட ஜூனியர் தான். நான் அவர் ரூம் நம்பர் 13 12, நான் ரூம் நம்பர் 5ல இருப்பேன். அதுல இருந்து 12ஆம் நம்பர் ரூம் நினைக்கிறேன். அவங்களோட அந்த ரூம் தான் இருப்பாங்க பசங்க. அப்படியே ஜாலியாக ஈவினிங் ஆனால் லுங்கியை கட்டிட்டு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா, நம்மளும் இந்த சென்னையில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு முகமாக மாறிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு வந்தவங்க தான். சென்னை வந்தானே வாழ வைக்கும் தமிழகம், வந்தானே வாழ வைக்கும் சென்னை. சென்னைக்கு அது ஒரு பெரிய இது ஒரு ஒரு விளையாட்டு திடல் மாதிரி, பெரிய திடல். இங்க யார் வேணாலும் விளையாடலாம், அவங்க திறமையை காட்டலாம். அங்க ரெகக்னைஸ் செய்யப்பட்டா அவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஸோ நான் வாழ்க்கையில ரொம்ப பின்பற்ற ஒரு விஷயம் கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். நமக்கு என்ன இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும் ஃபர்ஸ்ட். நான் ரொம்ப எதிர்காலத்தை பத்தி அடுத்த 5 வருஷத்துல அடுத்த 10 வருஷத்துல அதை பத்தி நான் யோசிக்கிறது இல்லை. மனிதனோட வாழ்க்கையை அடுத்த நிமிடம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சர்டினிட்டி, ஹியூமன் லைஃப் இஸ் ஆல் அபவுட் அன்சர்டினிட்டி. பட் ஆனால் எவ்ரி மூமெண்ட், இந்த மூமெண்ட் நம்ம பேசுறது இருக்குல்ல, இதுதான் ரியல், இதுதான் நிஜம். ஸோ இந்த நேரத்தில் இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு நான் ஆத்மார்த்தமா என் இதயத்திலிருந்து பதில் சொல்லுறதுக்காக தான் சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றி இருக்கோம். ஒரே ஒரு எடுப்பு சோறு வாங்கிட்டு வருவாங்க, எடுப்பு சோறுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. இந்த வெஸ்ட் மாம்பலத்துல தான் நான் இருந்த மேன்ஷன். நீங்க மாம்பலம் ஸ்டேஷன் விட்டு நீங்க தாம்பரத்துல இருந்து வரும்போது மாம்பலம் ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே ரைட்ல போனீங்கன்னா ரங்கநாதன் தெரு, நடேசன் தெரு. லெஃப்ட்ல இறங்கினீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம். மாம்பலத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஸ்டேஷன் ரோடு. இந்த ஸ்டேஷன் ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மனுஷன், மாடு, காய்கறி கடை, மார்க்கெட்டு, டீ கடை, இப்படி இந்த ஒரு சின்ன சந்துல போய் ஒரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாபு ராஜேந்திர பிரசாத் ஸ்ட்ரீட். அந்த தெருவில் ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷன்ல என்னோட காலேஜில் படிக்கிறப்ப ஒரு நண்பன் தான், அவன் இங்க தங்கிட்டு இருந்தான். நீ பாருடா, இந்த இடம் பிடிச்சா நீ இங்க தங்கிக்கடா, நீ ரூம் ஷேர் பண்ணிக்கலாம்னு. அப்படிதான் அந்த மேன்ஷன் லைஃப்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சுங்க மேடம். ஸோ அதனால நம்மளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், பட்னின்னா என்னன்னு தெரியும். அதுவும் கிராமத்துல இருந்து வர பசங்களுக்கு சென்னை மாதிரி ஒரு பெருநகரம் நிறைய பயமுறுத்தும். ஒன்று லேண்ட்ஸ்கேப் வாஸ்டா இருக்கும், இன்னொன்று மக்கள் கூட்டம், இன்னொன்று இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், என்னுடைய சக மாணவர்கள் இருப்பாங்கல்ல. நான் வரும்போது மாணவனா வரேன். இப்போ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்போஷர், இது எல்லாமே இவங்களோட கம்பேர் பண்ணோம்னா நாம இப்ப நம்ம வளர்ந்த நாடுகளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அவங்க 50 வருஷம்
ஹைடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ம். இவங்களோட கம்பேர் பண்ணா அவங்கெல்லாம் என்னோட 25 வருஷம் ஹைடா இருக்காங்க. நாலேஜ் வைஸும் அவங்களோட ஆட்டிடியூட்லயும் அப்ரோச்லயும். அப்போ வரும்போது ஒரு பயம். இவங்கள இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சு இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, எப்படி இவ்வளவு ரோடெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்படி இந்த பூந்தமல்லி ஐ ரோடுங்கிறாங்க, இந்த பக்கம் மவுண்ட் ரோடுங்கிறாங்க, இந்த பக்கம் ஆற்காடு ரோடுங்கிறாங்க. இவ்வளோ ரோடு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஐகானிக் பிளேசஸ், மெரினா பீச், கண்ணகி சிலை, அப்புறம் லைட் ஹவுஸ், அண்ணா நகர் டவர், அண்ணா ஆர்ச், கோயம்பேடு மார்க்கெட்டு, பூக்கடை, ஹைகோர்ட்டு, பாரிஸ் கார்னரு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா தெரிஞ்சு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு தான் கத்துக்கிட்டேன் இந்த ஊரை. இன்னைக்கு நான் வந்து சரளமா ஒவ்வொரு இடத்தையும் சொல்ல முடியும். ஆனா இங்க வந்துட்டு நான் மீடியாக்குள்ள வரணும்னு வரல மேம். வரும்போது மீடியாங்கிறது கனவு கிடையாது. சென்னைக்கு வந்தா நான் இன்ஜினியரிங் முடிச்சேன், பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு வந்தேன். சரி, வந்த பிறகு நம்மளுக்கு இங்க ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்தேன். பட் வேலையெல்லாம் பார்த்தேன், நிறைய வேலைகளை பார்த்தேன். மீடியா வந்து நான் சூஸ் பண்ணேன்னா என்னன்னு தெரியல, மீடியா என்ன சூஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் ஊர்ல இருந்து இங்க வருவாங்க. சோ நீங்க ஒரு வேலையா தான் வந்தீங்க, ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்தீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா மீடியா சூஸ் பண்ண. இந்த மீடியாவுக்கு நிறைய இருக்கு. மோஸ்ட்லி வந்து திரைப்பட நடிகனா வரணும்னோ அல்லது ஒரு டைரக்டர் ஆகணும்னோ இல்லைன்னா இசையமைப்பாளனா ஆகணும்னோ வந்த காலகட்டம் தான் அது. அது ஒரு 95 வரைக்கும் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பல துறைகள் அதுலயே பிரிவுகள் எல்லாம் இருந்தது. நீங்க கரெக்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டைம்ல தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எப்படி இந்த ஏர்ல வந்து உங்களுடைய வாய்ஸ்? நான் வந்து மேம் காலேஜ் படிக்கும் போது இருந்தேன், மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் மேடை ஏறி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு என்டர்டெய்னராக ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. அப்போ இந்த சென்னைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு மீடியா கூட ஸ்பெல்லிங் தெரியாது. நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். அங்கேருந்து இன்ஜினியரிங் போய் தான் ஆங்கிலமே படிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கே இன்ஜினியரிங் ததிகணத்தம் போட்டு அப்படி இப்படின்னு ஒரு டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்தப்போ எனக்கு அந்த கல்லூரி காலத்தில் வந்து என்னை வழிநடத்தி எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது, இந்த திறமையை வந்து நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் வந்து என்னுடைய கல்லூரி காலத்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் என்னோட ஹாஸ்டல் வார்டனும் கூட. அவர் தான் முத என்னை மேடை ஏற்றுறாரு கல்லூரியில். அதுக்கு முன்ன வரைக்கும் நான் மேடை ஏறது கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. மேடை ஏறினோடனே மைக்கை பிடிக்கிற, மைக்கெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் உதறது, வயிற்றுக்குள்ளார வந்து டைனோசர் குதிக்குது, இவ்வளோ விஷயம். ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சோடனே ஒரு கைத்தட்டல் வருதுல்ல, அந்த கைத்தட்டல் எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. அப்போ நம்ம பேசுறத ரசிக்கிறாங்க, அப்போ அவங்க ரசிக்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த கைத்தட்டலுக்கு அப்புறமேல ஐ நெவர் லுக்ட் பேக். அப்போ அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு நிறைய பேரை நம்மளால் என்டர்டெயின் பண்ண முடியுது. அப்போ என் ஊரில் போகும்போதும் என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ மட்டும் சென்னைக்கு போனீங்கன்னா உனக்குலாம் எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும் தெரியுமா, சென்னைக்கு போனால் பெரிய நடிகனா ஆயிடலாம், சென்னைக்கு போனால் ஒரு டெலிவிஷன் ஹோஸ்ட் ஆயிடலாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் சென்னைக்கு வரப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரோம், இன்ஜினியரிங்க்கு ஒரு வேலை வேணும். இதெல்லாம் ஒரு பேக் எண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் நான் வந்து மீடியாக்குள்ளே வரணுங்கக்கூடிய கனவுலாம் கிடையாது. அப்படி நான் சென்னைக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் முத இங்கே வந்து நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு இடம் வந்து ஒரு எல்பிஜி சிலிண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணுறேன். மாதம் எனக்கு சம்பளம் 550 ரூபா. வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து நான் 49A 14 கோவளம் போகிற பஸ், அது 49 சீரீஸ் ஃபுல்லாக பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறணும். அப்போ தான் சீக்கிரமாக போகும். இல்லைனா எல்லா ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏற்றிங்கன்னா எல்லா இடத்துலையும் நிற்கும். இப்போ இருக்கவங்களுக்குலாம் தெரியாது, ஒயிட் போர்டு, எல்லோ போர்டு, பாயிண்ட் டு பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த பிபி ரவுண்ட் போட்டுருந்தாங்கன்னா அது வேகமாக போகணும், கம்மி ஸ்டாப்பில் நின்று போகும். அந்த பஸ்ஸை பிடிச்சி போகணும். நல்லா யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணவேணி தேட்டர் வரைக்கும் ஓடி வரணும் நாங்கள் காலையில் என் மேன்ஷன்லேருந்து. அங்கே வந்து அந்த பஸ்ஸு ஓடும், பஸ்ஸு போயிட்டு இருக்கோம், ஓடி போய் தெரிக்க விட்டு ஓடுவோம். ஐயோ அந்த டைம் பார்த்துட்டே ஓடுவோம். பஸ்ஸில் ஏறி வேலைக்கு வந்து அதே சம்பளத்தில் தான் நான் வந்து என்னுடைய மேன்ஷனுக்கு பே பண்ணணும், ரெண்டல் பே பண்ணணும், அதில் தான் நான் சாப்பிடணும். முடியாது. ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் படித்ததுக்கு அப்புறமேல ஸ்டைப்பன் கொடுத்தாங்க எனக்கு மாதம். பையன் போய் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறான், அவனுக்கு நம்மளாவது ஸ்டைப்பன் கொடுப்போம், அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. பட் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு 550 ரூபா வாங்கிட்டு நேராக ஊருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி வாங்கிட்டு எங்கள் அம்மா கை காலில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு 550 ரூபாயும் கையில் கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு இன்னொரு 500 ரூபா சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் நான். அதான் உண்மை. ஆனா என்னன்னா சம்பளத்தை வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து நீ இதெல்லாம் இப்ப யாரும் ஃபாலோ பண்றாங்களே தெரியாது மேம். ஏன்னா சம்பளம் அப்படிங்கிறது கையிலேயே வர்றது கிடையாது, எல்லாமே டெபாசிட் ஆயிடுது, டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்பெல்லாம் கவர்ல சம்பளம், அந்த கேஷ் நீங்க பிசிக்கலா நீங்க எண்ணி பார்க்கலாம். ஆமா, அந்த 100 ரூபாய் நோட்டு 50 ரூபாய் நோட்டு எல்லாம் இருக்கும். அந்த கவர் ஓபன் பண்ணி எண்ணி பார்ப்போம், ஓ எவ்வளவு சம்பளம்ட்டு. அந்த ஒவ்வொரு பைசாவையும் பதுக்கி வச்சுக்கணும். நீங்க உள்ள போய் பொட்டிகள் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த 50 ரூபாய் மட்டும் எடுத்து அந்த 50 ரூபாய்க்கு சில்லறையை மாத்தி பஸ்ஸுக்கு தனியா, டீக்கு தனியா, லஞ்சுக்கு தனியா இப்படி ஒதுக்கி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்படிதான் வாழ்க்கை வந்துச்சு. ஆனா அந்த இப்படி காலம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த மேன்ஷன்ல இருந்த சில நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, வீக்கெண்ட் ஆனா
அப்படி ஜாலியாக அரட்டை அடிக்கிறது. அப்போ வந்து மிமிக்ரி எல்லாம் ம். ஜி நல்லா மிமிக்ரி பண்ணுங்களா, பண்ணுங்க ஜி அப்படின்னு சும்மா ஒருத்தன் பாடுவான், ஒருத்தன் மிமிக்ரி பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த ரூம் நம்பர் 7ல் வந்து புருஷோத்தமன், ராஜேஷ், ரமேஷ் 3 பேர் இருக்காங்க. இந்த பசங்க மட்டும் தான் எங்க மேன்ஷன்லேயே இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவாங்க, ஓகே. ஹிண்டு வாங்குவாங்க, ஹிண்டு நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. எதுக்குடானா வந்து சாட்டர்டே ஆனால் சுச்சுவேஷன் வேக்கண்ட் வரும். இல்லை சாட்டர்டே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு காலம் வரும். ஆமா. அதில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. சுச்சுவேஷன் வேக்கண்ட்ல தான் எல்லா வேலையும் வரும். அது வந்து 1000 ரூபாய் சம்பளத்துலேருந்து 50,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அங்கே வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேக்கண்ட்ல வந்து சன் நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சண்டே அன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஒரு வெர்டிக்கல் காலம்ல சன் நெட்வொர்க் வந்து புதுசா தொடங்க இருக்கக்கூடிய பண்பலைக்கு வந்து வானொலி தொகுப்பாளர்கள் அண்ட் ரேடியோ பிரசன்டர்ஸ் 2 பேரும் வேணும். பிரசன்டர்ஸ் வேற, தொகுப்பாளர்கள் வேற, 2 பேரும் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த பையன் சொல்லி தான் அப்ளை பண்றேன். அவன் தான் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தான், தீனா பாருங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இது பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் வந்து சூரியன் எஃப்எம் வந்து ட்ரையல் ரன் போயிட்டு இருந்தது. ஃப்ரீக்வன்சி சொல்ல மாட்டாங்க, ஆனா எல்லாரும் தெரியும் அது 93.5 அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து 105.8 ஒரு ஃப்ரீக்வன்சி அதுல தான் வந்துட்டு இருந்தது. அதுல வந்து கண்மணி, நடராஜ் அப்படிங்கக்கூடிய ஆர்ஜிஎஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளேட் சங்கர்லாம் வந்து அப்போ இருந்தே எங்களுக்கு முன்னாடியே அவர் சீனியர். அவங்கலாம் ரேடியோவில் செலக்ட் ஆகி அவங்க ட்ரையல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஷோஸ். யாரு கேட்டாலும் உடனே அந்த பாட்டு போடுவாங்க. பயங்கரமா இருக்கும். என்னங்க யாரு என்ன பாட்டு கேட்டாலும் உடனே போடுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஷோ பண்றாங்க, நீங்க பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் போனீங்கன்னா கலக்கிடுவீங்க ஜி அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த பசங்க பாருங்க ஜி சொன்ன மாதிரியே பாருங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, உடனே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் செலக்ட் ஆயிட்டேன். ஓகே. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சது. ஆமா. அதுல என்னன்னா, என்னை இன்டர்வியூ பண்ணது வந்து கலாநிதி மாறன் அவர்கள். ஆனா அவரு தான் கலாநிதி மாறன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுதான் என்னோட நாலேஜ் அபவுட் மீடியா. ஸோ அது என்னால் மறக்க முடியாது மேம். ஸோ அதுக்கப்புறம் 2003 மே மாதம் 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஆரம்பிச்சது. அப்போ இருந்து என்னோட ரேடியோ தான் என்னோட அடையாளமாக மாறிடுச்சு. அப்போ வேலை கிடைச்சோன்னே அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்னடா சம்பளம்? 6500 ரூபாம்மா. இதுக்காக ஒன்று இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அம்மா ஃபர்ஸ்ட் வரத சொன்னாங்க. ஆனால் 6 மாதம் வரைக்கும் அம்மாவுக்கு அதனோட வேல்யூ தெரியல. குமுதம் புத்தகத்தில் எங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டு எங்களுடைய பேட்டி வருது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சேலம் கொண்டலாம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல குமுதம் ஆனந்த விகடன் வந்து ஒரு பெரிய புத்தகம், அது மாசம் மாசம் வரும். ஃபோர்த் நைட்லின்னு நினைக்கிறேன். அது அந்த புத்தகம் வரும்போது அந்த புத்தகத்துல வந்து நான் பிள்ளையோட போட்டோவோட பேட்டி வருதா. அப்பா கிட்ட சொல்றேன், ஃபோன் அடிச்சு, அப்பா இந்த மாதிரி எங்களோட பேட்டி வந்திருக்குன்னு. எங்க அப்பா ஒரு 10 புக்கு வாங்கிட்டார். வாங்கிட்டு எல்லா வீட்லயும் கதை தட்டி, போஸ்ட்மேன் என் பையனோட என்ட்ரி வந்திருக்கு. எங்க அம்மா அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க, ஓகே பையன் வந்து ஏதோ ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கான் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள் அதெல்லாம் எங்க அப்பா அந்த பேட்டியெல்லாம் எடுத்து நல்லா பைண்ட்லாம் பண்ணி ஒரு பெரிய புக்லெட்டா வச்சிருக்காரு. இப்போ வந்து அந்த ஆன் ஏர்ல உங்களோட குரல் போகுது அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சிட்டியோட கண்டிஷன் அது மோஸ்ட்லி சென்னையை பேஸ் பண்ணி தான் நீங்க வேலை பார்த்தது எல்லாமே. அப்போ வந்து உங்களுக்கு சென்னையோட நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்போ அளவுக்கு மீறி யூஸ் ஆயிருக்கணும் இல்லையா அந்த நேரத்துல? அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இப்போ நாங்க வந்து ரேடியோவோட வந்து இதுக்கு இந்த டேர்முக்கு பேர் வந்து சிட்டி மேப்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஊரை வந்து மேப் பண்ணணும். இது மேப் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சென்னைன்னா மேஜரா 3 ரோட்ஸ். ஒன்று பூந்தமல்லி ரோடு, ஒன்று வந்து மவுண்ட் ரோடு, அதான் அண்ணா சாலை, இன்னொன்று வந்து ஆற்காடு ரோடு. இந்த 3 ரோடு தான், இந்த 3 தான் மேஜர் ரோட்ஸ். இந்த மேஜர் ரோட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு போறதான் எல்லா ரோடுமே. இந்த 3 ரோட தெரிஞ்சுக்கிட்டா சென்னை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நான் சேல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 550 ரூபா கம்பெனில ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமே ஐ ஒர்க் இன் சேல்ஸ். அப்பதான் அங்க இருந்து கொஞ்சம் நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென்டல் சேர்ஸ் விற்கிற டென்டல் கிளினிக் எல்லாம் போனா டாக்டர் பேஷண்ட் படுத்து வைக்கிறது ஒரு சேர் இருக்கும். அது வந்து ஒரு இம்போர்ட்டட் டென்டல் சேர், பெல்மவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கம் சேல்ஸ் கம் மார்க்கெட்டிங் இன்ஜினியர் வேணும். 3மே ஒரே ஆள் வேணும், ஒரு ரோல் தான். அதுல எனக்கு எதுவும் இங்கிலீஷ் தெரியும் நினைச்சிட்டு என்ன எடுத்துட்டாங்க. நான் அப்போ நிறைய டிராவல் பண்ணுவேன். சந்து பொந்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் டென்டல் கிளினிக் இருக்கும் அங்கெல்லாம் போய் டாக்டர்ஸ்ட்டு போய் பிச் பண்ணுவேன், இந்த மாதிரி சேர் வந்துருக்குன்ட்டு. அப்போ வந்து சந்து பொந்தெல்லாம் சுற்றுவேன். அதனால இன்னைக்கு என்ன எங்க விட்டீங்களான்னு வந்துடுவேன். சென்னையில எந்த மூலையில விட்டாலும் எனக்கு தெரியும். இந்த டொபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு மிஸ் பண்ணா இங்க போனா இது எங்க வரும்னு ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா இந்த ரோடு வளைஞ்சு கழிச்சு மறுபடியும் இப்படிதான் வரும் அப்படின்னு கூட நாலேஜ் வந்துருச்சு. ஸோ அது வந்து எனக்கு எங்க பயனுள்ளதா இருந்ததுன்னா ரேடியோக்கு வந்தப்போ யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு டிராஃபிக் அப்டேட் நம்ம சொல்லும் பொழுது நான் பூந்தமல்லி ரோட்ல டிராஃபிக்னு சொல்றதா, தாசபிரகாஷ் ஹோட்டல் கிட்ட டிராஃபிக்னு சொல்லணுமா? அதுவும் பூந்தமல்லி ரோடு தான். பூந்தமல்லி ரோட்ல தினத்தந்தி ஆபீஸ் கிட்ட டிராஃபிக், அதே பூந்தமல்லி ரோட்ல அண்ணா ஆர்ச்சி கிட்ட டிராஃபிக், கோயம்பேடு ஜங்ஷன்ல டிராஃபிக், அது எல்லாமே என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பூந்தமல்லி தான்.
இப்போ இந்த பக்கம் மவுண்ட் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பல்லாவரத்துல டிராபிக், கிண்டி கத்திப்பாரால டிராபிக், ஸ்ட்ரெச்ல வந்து எந்த எந்த இடத்துல டிராபிக் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியணும்ல. அந்த இடம் எனக்கு தெரியணும் இல்ல மேம். செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட, பல்லாவரம் பிரிட்ஜு கிட்ட அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும்ல மேம். கரெக்டா நம்ம ஏதாவது சொல்லணும்னா நீங்க வந்து அந்த ஸ்டெச் ஃபுல்லா வந்தீங்கன்னா நமக்கு இந்த காலேஜ் வந்துடும். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படியே பீச் ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கும், நம்மளுடைய மாநில கல்லூரி இருக்கும், இந்த 2 காலேஜ். அப்போ எல்லா இடத்துலயுமே இந்த பக்கம் பூந்தமல்லி ரோடு போனீங்கன்னா பச்சையா பஸ் இருக்கும். நீங்க அப்படியே சோழமேடு ரோடு வந்தீங்கன்னா லயலா இருக்கும். இப்படியே நீங்க வந்து கத்தீட்ரல் ரோடு தொட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கல்லூரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அங்க ஆரம்பிச்சீங்கன்னா குயின் மேரிஸ்ல ஆரம்பிக்கணும், மெரினால. அப்படியே வந்தோம்னா ஸ்டெல்லா, அப்புறம் ஜெமினி ஃபிளைஓவர் மேம். ஆப்வியஸ்லி இது ஐகானிக் ஃபிளைஓவர், எவ்வளவு வருஷமா சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, சோ இந்த அளவுக்கு சிட்டி நாலேஜ் வந்து நீங்க எனக்கு எல்லா இடமும் தெரியும். அதனால நான் ஒரு சொல்லும் பொழுது அந்த இடத்தை உருவகப்படுத்தி சொல்லுவேன். அதனால என்கிட்ட கேட்கறவங்களுக்கு அது புரியும். ஓகே, தீனா சொல்றது மத்திய கைலாஷ்ல அந்த ரோடு திரும்புற இடத்துல புரிஞ்சுங்களா? மத்திய கைலாஷ்னா மத்திய கைலாஷ்ல இருந்து எந்த பக்கம் இருந்து எங்க போறது? டைடல் பார்க்ல இருந்து வரும்போதா, இல்லாட்டி நீ வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து போகும்போதா சொல்லணும் இல்லைங்களா? மத்திய கைலாஷ் கிட்ட டிராபிக்கா இருக்குப்பா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு லாரி பிரேக் டவுன் இருக்குன்னா எந்த இடத்துல லாரி பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அப்போ நம்மளுக்கு அந்த ஊரை பத்தின டொபோகிராஃபின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சிடும் நமக்கு. ஒவ்வொரு ஐகானிக் பிளேஸை பத்தி தெரியணும். நான் வெளியூர்ல இருந்து வந்த பையன் தான். பட் இந்த ஊர்ல வந்து என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அந்த சேல்ஸ்ல எல்லாம் வேலை பார்த்ததுனால, சந்து பூந்தெல்லாம் வண்டி ஓட்டுனதுனால எனக்கு இந்த இடத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அன்றாட நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணாலே நம்ம பேசுறதுக்கு, இந்த நகரத்துல பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன மேம், இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதை பத்தி பேசினாலே போதுமே. நீங்க வந்து புதுசா ஒரு ஹெட்லைன்ஸ் கொண்டு வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சிட்டி பீப்புளுக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் நடக்கும், இன்னும் ட்ரெயின்ஸ் வந்து எனஃப் ட்ரெயின்ஸ் இருக்கா இல்லையா, எவ்ரிடே எல்லா ட்ரெயின்லையும் பீக் ஹவர்ஸ்ல மட்டும் கிடையாது, நான் பீக் ஹவர்ஸ்லயுமே கூட்டமா தான் போகுது, இன்னும் அதிகப்படுத்தணுமா ட்ரெயினை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசலாம். அப்ப எனக்கு தெரியணும், இப்ப இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. அப்போ மீட்டர் கேஜ் இருந்தது, பிராட் கேஜ் இருந்தது. நான் மீட்டர் கேஜ் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும்போதே நான் சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் தான் கம்ப்ளீட்டா மீட்டர் கேஜ் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா பிராட் கேஜ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பறக்கும் ட்ரெயின், இப்போ மெட்ரோ. ஸோ நம்ம we have seen the evolution of சென்னை. கத்திப்பாரா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு தெரியும், கத்தி தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து அவ்வளோ எலிவேட்டட் ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு கிரேட் செப்பரேட்டர்ஸ் வந்துருச்சு, நிறைய டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய ஐடி கம்பெனிஸ். இந்த ஐடி கம்பெனிஸ் வரதுக்கு முன்னால இந்த எப்படி இருந்தது, ஓஎம்ஆர் வந்து பழைய ஓஎம்ஆர் ரோடு எனக்கு தெரியும், ஒத்தையடி பாத மாதிரி தான் இருக்கும். அப்போ ஓஎம்ஆர் ரோடு அப் டு அந்த பல்லவன் காலனி வரைக்கும் தான் இருக்கும் சென்னையில். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து கேளம்பாக்கத்துல இருந்து திருப்பூர் வரைக்கும் சூப்பர் ரோடு. ஓஎம்ஆர் ஒன் ஆஃப் த நியூ சென்னைன்னா அந்த பக்கம் தான் இருக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ். அங்க ஐடி பார்க்ஸ் வந்துருச்சு, மால்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து ஒன்னு வந்து மேம் சென்னைங்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் த சென்னை மேம். இன்னொன்று வந்து கிரேட்டர் சென்னைன்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் சென்னை எப்படின்னா இந்த பக்கம் அம்பத்தூர், இந்த பக்கம் தாம்பரம், இந்த பக்கம் பூந்தமல்லி, இதெல்லாம் கிரேட்டர் சென்னை. இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு ஆவடி, அம்பத்தூர், இதெல்லாம் கிரேட்டர் சென்னை. ரேடியோ ஜாக்கிங்கிறவங்க வந்து ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதாவது தன்னுடைய குரல், அந்த லாங்குவேஜ் ஃப்ளோ, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் மேம். நான் நல்லா பேசுவேன், நல்லா தீக்கிற மாதிரி பேசுவேன். அவரை தாண்டி நான் பேசுறதுல ஏதாவது விஷயம் இருக்கணும்ல. இவன் எனக்கு நம்ம ஊரை பத்தி தெரியுது, இவன் நம்ம ஆளு, இவன் பேசுறது எனக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா தான் நீங்க கேட்பீங்க. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் வந்து ஏலியனா நான் மட்டும் ஆங்கிலத்துல பதில் சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் ஆக்சென்டோட பேசுறேன்னா உங்களுக்கே கரெக்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து நம்ம ரெலவன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேம். அதே மாதிரி ஒரு காமன் மேனோட டோன்ல நீ ரிஃப்ளெக்ட் ஆகணும். நீ ஒரு ஏலியனேட்டடா இருக்கக்கூடாது. ஒரு ஆர்ஜேங்கிறவன், ரேடியோ ப்ரெசென்டருங்கிறவன், நீ வந்து ஒன்னமாக இந்த க்ரௌடு, நீ ஸ்டுடியோவில் இருக்க, மற்றவங்களாம் ஸ்டுடியோக்கு வெளியில் இருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீயும் பேசுற, அவனும் கால் பண்ணி பேசுறான். ஸோ நீ ஒரு ஒரு கேள்வி வைக்கிறேன்னா அந்த கேள்விக்கு பதில் ஆடியன்ஸ் தான் கொடுக்குறாங்க, நேரில் தான் கொடுக்குறாங்க. அப்போ யுவர் கனெக்டட். நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எல்லாராலையும் ஆர்வமாக கலந்துக்க முடியாது. அந்த வரவங்க எல்லாமே அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான். ஒரு 10 பேர் தான் பேசுவான், அந்த 10 பேருமே அந்த ஒரு 10,000 பேரோட ரெப்ரஸன்டேட்டிவ். இப்போ பாடல்கள் ஒளிபரப்பப்படுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு உங்களுக்கு வந்து சில பாடல்கள் வந்து உங்களோட சர்வீஸ்ல இந்த பாட்டு தான் அடிக்கடி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு உங்களையும் வந்து அந்த ஏதாவது ஒரு பாடல் அடிக்கடி மற்றவர்களால் கேட்கப்படுற பாடல், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஒரு ஈடுபாடு வந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது? எனக்கு வந்து மேம், நான் ராஜா சாருடைய பாட்டு கேட்டு வளர்ந்தா கூட ரகுமான் சாருடைய தீவிர ஃபேன். அப்போ நாங்கள் ரேடியோக்குள்ள வரும்பொழுது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ரகுமான் சாருடைய பாடலில் கல்லூரி காலத்தில் நாங்கள் வரும்போது அந்த 92ல் வந்து ரோஜா வந்துச்சு. ரோஜா வந்ததில் கரெக்டாக அந்த ப்ரைம் ஏஜில் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மியூசிக் நம்மளுக்கு உள்ள போயிடுச்சு. பயங்கர வைப், யூத் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ரகுமான் சார் சாங் கேட்டால் நீ யூத். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜென்சீஸ், சாயபேங்கர், அனிருத் பாட்டெலாம் கேட்குறாங்க இல்லையா,
அப்போ அந்த காலத்தில் ராஜா சாருடைய பாட்டு கேட்டவங்கலாம் கொஞ்சம் நல்ல புத்திசாலிகள். ரகுமான் சார்லாம் பாட்டு கேட்குறவங்க கற்றுக்கிட்டீங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஏய் ரகுமான் ஃபேனா, ராஜா மாதிரி வருமா, அந்த ராஜா ரகுமான் கம்பேரிசன்ஸ் இதெல்லாம் வரும். பட் நான் ரேடியோக்குள்ளே வந்த பிறகு ராஜா சார்னா யார், அப்போ அந்த பாட்டில் எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிய வந்தது. அதே மாதிரி ரகுமான் சார் ஒவ்வொருத்தரோட மியூசிக்லையும் எவ்வளோ மெனக்கிடுறாங்க. வித்யாசாகர் அவர்கள், எம்எஸ்வி அவர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், 2 பேரும். அது ராஜா சாரோடைய அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன். ஆமா, எல்லா பாட்டும் கேட்பேன், எல்லா பாட்டுமே கேட்பேன். ஏன்னா எல்லா பாடல்களும் ஒளிபரப்படும். ஒரு பாட்டு நம்ம ப்ளே பண்ணுறோன்னா அது ஏஎம் ராஜா பாடிருக்காங்களா, ஜிக்கி பாடிருக்காங்களா வரைக்கும் தெரியணும். உமாரமணன் பாடினாங்களா, இது யார் பாடினாங்கன்னு தெரியணும். பி சுசீலா பாடினாங்களா, பிபி சீனிவாஸ் பாடினாங்களா, அட்லீஸ்ட் நமக்கு அந்த பேராக தெரியணும். ஸோ அப்போ நம்ம இது பாடல் போட 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 பலே பாண்டியா படத்துலேருந்து ஒரு பாட்டு போடுறோம்னா அந்த பாட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தோ நான் ஏஆர் ரகுமான் ஃபேனாக இருந்தாலும் எம்எஸ்வி சாருடைய பாடல் கேட்கும்போது அந்த காலத்துல இப்படியெல்லாம் பாட்டு பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அந்த ஏசி ரூமில் உட்காந்து நாங்கள் ஸ்டுடியோவில் ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்டுட்டு தான் நம்ம ஷோ பண்ணுவோம். அப்போது அந்த இசை வந்து பயங்கர கனெக்டடாக இருக்கும். அப்போ வந்து இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் கிடையாது மேம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்கும், அந்த பாட்டு அடிக்கடி கேட்பாங்க. இப்போ நாங்கள் வந்த காலத்தில் வந்து இப்போ அந்த தூள் படமெல்லாம் வந்துருச்சு. அப்போ வித்யாசாகர், அப்போ தான் வித்யாசாகருடைய அந்த ஆல்பம் செம ஹிட்டு. கரெக்டாக அந்த மே 5, 2003 தூள் படம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த கொடுவா மீச பாட்டு அடிக்கடி கேட்பாங்க. ஆசை ஆசை இப்போது அந்த பாட்டெலாம் கேட்பாங்க. அப்புறம் ரகுமான் சாரோட பாடல் கேட்பாங்க, புது பாடல்கள் கேட்பாங்க, பழைய பாடல் கேட்பாங்க. எல்லா விதமான ஆடியன்ஸும் வருவாங்கல்ல. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஆர்ஜேவாக எனக்கு வந்து மியூசிக் ஃபீல்டு இல்லைன்னா கூட அந்த பாடலை போட்டு போட்டு கேட்டு கேட்டு ஒரு பாட்டு கேட்டால் இந்த பாட்டு எந்த சாயல் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் எங்கே இருக்குது, இது அந்த பாட்டு மாதிரி இருக்குது, இந்த இடம் இந்த டியூன் மட்டும் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க, இல்லாட்டி அங்கேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நிறைய கோர்சஸ் எல்லாம், நிறைய இன்னோவேட்டிவ் கோர்சஸ் நிறைய வந்திருக்கு. இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் சில இடத்துக்கு நீங்கள் போகவும் செய்கிறீங்க. என்ன இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த பசங்களாலலாம் இந்த ஃபீல்டு இது மட்டும் சொல்லலை, மீடியா ஃபீல்டு கனெக்டிங் டு பப்ளிக். இப்போ வந்து டைனமிக்ஸ்லாம் மாறிடுச்சு மேம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு காலத்தில் பசங்கள்லாம் வேலை தேடி போனாங்க, இப்போ அவங்களே வேலையை உருவாக்கிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், அந்த பசங்க வந்து ஒரு ஃபோன் இருந்தால் போதும், எனக்கு ஒரு மைக் இருந்தால் போதும், ஒரு டேட்டா இருந்தால் போதும், ஐ கேன் கிரியேட் அ கான்டென்ட், ஐ கேன் அப்லோட், ஐ கேன் கெட் மை ஃபாலோவர்ஸ், ஐ கேன் கெட் மை சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி அதே மாதிரி நாலேஜ் வந்து நீங்கள் வேணாங்கிற அளவுக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு நாலேஜ். இன்டர்நெட்டை திறந்தால் அவ்வளோ நாலேஜ் இருக்குது. எவ்வளவு, ஆனால் அதில் கெட்டது தான் நிறையா நம்மளுக்கு பரவும், பட் நல்லது தான் நிறைய இருக்குது. இந்த வைரஸ் கெட்டது தான், அது கம்மி தான், பட் அது கிரியேட் பண்ணக்கூடிய இம்பேக்ட் வந்து பெருசு. பட் அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அது போயிடும். பட் பர்மனெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்த பிறகு இந்த நாலேஜ் வந்து கண்ணாபின்னு இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும் மேம். ஒருவேளை இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏஐ வந்துருச்சு, ஏஐ எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் உட்கார முடியாது. நம்ம நாம் ஃபோனே இல்லாதப்போ நார்மல் ஃபோன் வாங்க ஆரம்பித்தோம், பட்டன் ஃபோன்ஸ்லேருந்து செல்லுலார் ஃபோன் வந்துச்சு, செல்லுலார் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோம், செல்லுலார்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து டேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டேட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ சோஷியல் மீடியா இவால்வ் ஆகி இப்போ வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஒரு பர்சனல் சேட் அண்ட் கம்யூனிட்டி சேட்லாம் ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ நான் எந்த ஒரு கேள்வினாலும் டாக்டர்கிட்ட கூட போக மாட்டேங்கிறாங்க, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா சாட்ஜிபிடிகிட்ட போகிறாங்க, கிளாடுகிட்ட போகிறாங்க கேட்குறாங்க, பர்ப்ளெக்சிட்டிகிட்ட போகிறாங்க கேட்குறாங்க. ஸோ தப்புலாம் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து அதுவாக யோசிச்செல்லாம் சொல்லாது. இந்த உலகமெல்லாம் தலைவலின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பான், அதுக்கு என்னடா பதில் வந்திருக்கோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி உனக்கு கொடுக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் நாலேஜை எடுத்து தான் கொடுக்குது, அது கம்பைல் பண்ணி தான் கொடுக்குது. ஏஐ வந்து தனியாக அதுவும் ஆன்சர் பண்ணல. அப்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். பட் அப்போது நான் அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் மீடியாவுக்குள்ளே வரணும்னா மெயினாக அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும், முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் மேம். கேமரா ஃபேஸ் பண்ணணும், பேசுவேன், நல்லா பேசுவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுவேன், ஆனால் கேமரா ஆன் பண்ணால் நான் பேச மாட்டேன், தயக்கம் வந்துடும். நான் தனியாக பண்ணிடுவேன், ஆனால் கூட யாராவது வேடிக்கை பார்த்தாங்கன்னா எனக்கு பேச வராது, நீ போய்ட்டு நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தயக்கத்துலேருந்தெல்லாம் வெளியில் வரணும் மேம். அப்புறம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். இன்றைக்கி கான்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் கூட ஒரு கான்டென்ட்டாக போடுவாங்களான்னா அதுதான் செம ஹிட். அவங்க தான் பெரிய ஸ்டார்ஸ் ஆகுறாங்க. இப்படிலாம் நம்ம யோசிக்கலையே. இன்னும் சாதாரண விஷயம். சமைக்கிறாங்க, டெய்லி ஒரு வீடியோ. சட்னி அரைக்கிறது ஒரு வீடியோ போட்டால் 5 லட்சம் வியூஸ் போதும். தேங்காய் சட்னி அரைப்பது எப்படின்னு போட்டு பாருங்களேன். கான்டென்ட் அப்படி இன்றைக்கும் சொல்கிறேன். எத்தனை தேங்காய் சட்னி பண்ணாலும் சரி அந்த கண்டென்ட் பார்க்க தான் செய்கிறாங்க. ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் வந்துருச்சு. நாலேஜ் வேணுமா, ஏஐ பற்றி கற்றுக்கணுமா, எல்லாமே ஆன்லைனில் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்த ஸ்டுடியோவை தேடியோ ஒரு டீச்சரை தேடியோ போடலாம். டீச்சர்ஸ் ஆர் தேர் ஆல்ரெடி. ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. பெரிய பெரிய இந்த கூகுள், ஃபேஸ்புக், மெட்டா இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய கோர்சஸை வச்சுருக்கான் ஆன்லைனில். இப்போ நீ டிசைட் பண்ணால் அது டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மீடியாவா, இல்லாட்டி ஐடி ப்ரொஃபஷனலா, இல்லாட்டி நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா, டாக்டரா, நான் ஒரு சயின்டிஸ்டா, இல்லாட்டி நான் ஒரு ஆர்டிஸ்டா, இல்லை நான் சினிமாவில் வரணுமா, இல்லாட்டி ஒரு வெகுஜன மீடியாவில் வரணுமா, அதுக்கான நாலேஜ் வந்து அவ்வளோ இருக்குது மேம். முயற்சி பண்ணணும். இப்போ எங்கள் காலத்தில் வந்து மேம் எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரை பார்த்து ஆடு பார்த்து வரேன். இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப்ளை பண்ணுறாங்க மேம். ஆள் வந்து சூஸ் பண்ணுறது டேலண்ட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்டே இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க. உங்கள் கான்டென்ட் பேஸ் பண்ணி தான் உங்களை டிசைட் பண்ணுறாங்க. இப்போ தீனாவா, ஓகே தீனா பாசிட்டிவாக பேசுவோம் அப்படின்னா இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க ஒரு கிளைண்ட் என்னை அப்ரோச் பண்ணும்போது. அப்போ நம்ம கான்டென்ட் தான் நம்மளோட ஐடென்டிட்டி. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும்னு கூட இல்லை. எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், சைலண்ட் வாட்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க மேம். அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்குவாங்க, 0 போஸ்ட்டில் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஸ்பெக்டேட்டராக இருப்பீங்க? உங்களை மற்றவங்க பார்க்க வைக்கணும். நீ சொல்கிற விஷயத்த அடுத்தவங்க எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இல்லைன்னா நம்ம வழிபோக்கனா கன்சியூமராகவே இருந்துகிட்டே இருப்போம். இன்னொருத்தர் வந்து நமக்கு விஷயத்த கொடுத்துட்டு அவர் ஏர்ன் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் நீங்கள் பார்க்கறது மூலமாக நீங்கள் ஏதாவது பண்ணணும். அதை பார்த்து நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு தூண்டுதல் வந்தால் நல்லது. ஸோ அந்த செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக வேணும் மேம். செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். லேர்னிங் இருக்கணும் மேம். லேர்னிங் வந்து அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் மேம். எப்படி மாற்றம் என்பது மாறாததுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கற்றுக்கிற விஷயம் வந்து இட்ஸ் எண்ட்லெஸ் மேம். இப்போ நாம் சொன்ன பார்த்தீங்களா மேம், நம்ம ஃபோனே யூஸ் பண்ணாமல் தெரியாமல் இருந்தோம். நாங்கள் இன்டர்நெட் இல்லாத உலகத்தையும் பார்த்துருக்கோம், ஃபோன் இல்லாத உலகத்தையும் பார்த்துருக்கோம். நியூஸ் பேப்பரில் வர செய்தி தான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது என்ன, இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு காலையில் போடுற வரைக்கும் அவன் செலக்ட் பண்ணி போடுற விஷயம் தான் உலகத்தில் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு ஈரான் வாரா இமீடியட்டாக தெரியுது, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இங்கே பாம்பு பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு வந்துருக்கு, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஊருக்கு ட்ராவல் பேன் பண்ணியிருக்காங்க, இங்கெல்லாம் நீ ட்ராவல் பண்ண முடியாது, ஃப்ளைட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு, இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணாது. இவ்வளோ நாலேஜ் எப்படி மேடம் வருது? பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளுக்கு நாலேஜே இல்லை மேம். இப்போ இருக்கிற கண்டிஷன் அதுதான். கண்டிப்பாக மேம், இன்டர்நெட் அண்ட் டேட்டாஸ். ஓகே. நிறைய இந்த மாதிரி வந்து ரேடியோ ஜாக்கீஸ் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது உங்களை வந்து அந்த சேனல் மூலமா மட்டும்தான் உங்களுக்கும் சொசைட்டிக்கும் கனெக்ஷன் இருந்தது. அது இல்லைன்னா தெரியாது. உங்க உருவம் கூட எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்கவுங்க கற்பனையில நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ எப்படின்னா அவங்க அந்த நிகழ்ச்சி முடியும் போதே சொல்றாங்க, இந்த இது முடிச்ச உடனே நீங்க வந்து இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் கூட அவங்க இதை சொல்றாங்க, என்ன பர்சனலா ஃபாலோ பண்ண. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதானே மேம், இட்ஸ் மார்க்கெட்டிங் தானே மேம். ஸோ இப்போ நான் முடி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த முடி வச்சுக்க இப்படி முடி வச்சுக்கன்னு எனக்கு யாரும் சொல்லலை, ஆனால் நானாக வச்சுக்கிட்டேன். ஏன் வச்சேன்னு நான் சொல்கிறேன். ரேடியோவில் இருந்தப்போ என் முகத்தை யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப கம்மி நேரங்கள் தான் நீங்கள் வெளியில் போவீங்க, உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்னை ஒருத்தன் பார்த்தானா என்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். தீனா, ஆர்ஜே தீனா யார், முடி நீளமாக வச்சுருப்பேன் அவனா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த லாங் ஹேர் வச்சுருப்பாரு, கர்லி ஹேரோட இருப்பார் அவரா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடென்டிட்டி வேணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். இது என்னோட ஐடென்டிட்டி ஆச்சு. என் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுவேன், நான் மொட்டை அடிச்சுக்கணும் அப்பா, வேணாம்பா, நீங்கள் இப்படியே இருக்கு தான் நல்லா இருக்குமாங்க. ஏன்னா பார்த்து பார்த்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு மேம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய லுக்கு ஆல்சோ டிஃபைன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். நான் நார்மலாக ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருந்தேன்னா நான் ஒன் அமங் த க்ரௌடில் தான் இருப்பேன். இப்போ நான் ரோட்டில் நடந்து போனால் என்னை 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ என்னோட உருவத்திலேயோ ஏதோ ஒரு தோற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேம். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான் வச்சுக்கோங்களேன். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். இது உருவத்தில் மட்டும் கிடையாது, நம்ம பேசுகிற ஸ்டைலில், நம்ம பேசுகிற விஷயத்தில் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ஸோ அது இன்னைக்கு ஆர்ஜேவாக இருந்தாலும் சரி, கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏன் வந்து என்ன இங்கே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ரேடியோ கேட்குறவங்க அத்தனை பேருமே இவரை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது.
என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே என் ரேடியோ ஷோ கேட்குறான்னு சொல்ல முடியாது. என்னால் என்ன பண்ண முடியும்னா, என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற ஒருத்தரை என் ரேடியோவை கேட்க வைக்க முடியும். இது ஒரு டூல். என் ரேடியோ கேட்டுட்டு இருக்க ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இருக்காரா, அங்கேயும் வரேன். என்னை இங்கேருந்து ஒரு ஃபாலோவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு கிராஸ் ப்ரொமோஷன் தான் வச்சுக்கோங்களேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தப்பு கிடையாது. நாங்கள் இந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் இல்லை, சோஷியல் மீடியாஸ்லாம் கிடையாது. வி ஆர் ஸோ ஃபோக்கஸ்டு. எங்களுக்கு ஷோ பண்ணணும், ஆடியன்ஸோட வாய்ஸை கேட்கணும், அவங்க ஷோ நல்லா இருக்குன்னு சொல்லணும். நம்மளுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு சேலரி வருதோ இல்லையா, என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரி அப்ரிசியேஷன் ஃப்ரம் மை லிஸ்னர். சார் ஷோ நல்லாவே இல்லை சார், பாட்டெலாம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் பிடிக்கலன்னு கேட்பேன். ஏன் இந்த பாட்டெலாம் எப்போ பார்த்தா இதே மாதிரி பாட்டு போடுறீங்க சார், நல்ல பாட்டாக போடுங்க சார்னா ஓகே கேட்டுக்குது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரா எல்லாரும் சொல்கிறாங்களான்னு கேட்கணும். இப்போ தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டும் சொல்கிறாரு, மீதி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இப்போ அந்த தனிப்பட்ட மனிதன் மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து சொல்கிறான்னு வச்சுக்கலாம், அப்போ தட் இஸ் சம்திங் ராங். அப்போ யூ நீட் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி லைக் கற்றுக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு மேம். ஸோ அதனால் தப்பு கிடையாது. ஸோ ரேடியோவில் மட்டும் இருந்தாங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு சோஷியல் மீடியா பேஜ் இருக்கக்கூடாதுனால நானே ரொம்ப நாள் ஆக்டிவாக கிடையாது மேம் சோஷியல் மீடியாவில். நான் ரேடியோலேருந்து வெளியில் வந்த பிறகு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன். ஒரு 1500 ஃபாலோவர்ஸ்லேயே ரொம்ப வருஷமாக, ஒரு 5-6 வருஷமாக 1500 ஃபாலோவர்ஸ்லேயே இருந்தது. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு என்னங்க நீங்கள் சோஷியல் மீடியாலாம் டச் பண்ணாமல் இருக்கீங்க, கான்டென்ட்ஸ்லாம் போடுங்க, தீனா யூஆர் குட் அட் ஸ்பீக்கிங் இல்லை, ரேடியோவில் என்ன பண்ணீங்களோ அதை இங்கே பண்ணுங்க, பேசுவீங்கல்ல, மக்களை சந்திப்பீங்கல்ல. நிறைய உங்களோட கண்டென்ட்டை நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள், சில நேரங்களில் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க அழகா அது ஒரு கண்டென்ட். ஏதாவது ஹியூமன் ஸ்டோரி இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஹியூமன் இம்பாக்ட் இருக்குமான்னு பார்ப்பேன், எமோஷனல் கனெக்ட் இருக்கான்னு பார்ப்பேன், அதனால ஏதாவது மாரல் வேல்யூ இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் இருந்தால் அது கண்டென்ட்டாக எடுத்து பேசணும்னு எனக்கு தோணுனா பேசுவேன். சில நேரங்கள் இது போட்டால் நீ ஏன் அதை பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. அது அவங்களுடைய கருத்து. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் போட்டிருக்கேன், இவ்வளோ விஷயம் நடக்குது, அதெல்லாம் விட்டு இதை பற்றி பேச வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டார். உன் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைப்பா, ஏன்னா அதான் உன் அளவுக்கு நான் அறிவாளி இல்லைப்பா, உனக்கு அறிவே இல்லைன்னு போட்டிருந்தாரு. அவருக்கு எப்படின்னா ரிப்ளை பண்ணுறது, உன் அளவுக்கு அறிவு இல்லைப்பா எனக்கு அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு விட்டுட்டேன். அவர்கிட்ட சண்டை போட்டு இருந்தோம்னு நம்மளுக்கு எனர்ஜி வேஸ்ட். சார் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு, நான் இதெல்லாம் பேசணும்னு எதிர்பார்க்கறாரு. நீ பாலிடிக்ஸ் பேச மாட்டேங்கிற, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க இப்ப நீ அதை மட்டும் பேசுனீங்க, இதை பேச மாட்டேங்கிற, தெரியல, அது தோணணும் இல்லை மேம். இப்ப நான் ப்ரோவா நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கல நான், ஓகேங்களா, நாம ஒரு நடுநிலையா இருந்து ஒரு விஷயத்த பாக்குறோம், அதுக்கான ஒப்பீனியன் சொல்றோம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு தலைபட்சமா ஒரு விஷயம் நாம பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒருவேளை நான் எப்படி செல்ஃப் அசஸ் பண்ணுவேன்னா, அப்போ அந்த மாதிரி உண்மையிலேயே கான்டென்ட் இருந்ததான்னு நான் போய் செக் பண்ணுவேன். அப்படி பார்த்தா அப்படி இல்லை, நான் மறுபடியும் அசஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். பட் அந்த ஃபீட்பேக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இவ்வளோ நேரம் நிறைய அதாவது அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தது பேசும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போ அந்த ரேடியோவில் உங்களோட குரலெல்லாம் கேட்ட காலகட்டங்களில் ஆஹா இந்த குரலில் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நேரில் உட்காந்து உங்களோட இந்த பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது தீனா. அண்ட் மென்மேலும் உங்களோட குரல்கள் வேற மாதிரியான ஒரு பரிணாமங்கள்ல பல இடங்கள்ல உலகம் முழுக்க ஒலிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். உங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய விருந்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய பேர் சந்திங்க, பேசுங்க. இதில் நல்ல கண்டென்ட் வருதா, நல்ல கண்டென்ட் வரலையா அப்படிங்கிறதுலாம் டசன்ட் மேட்டர். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும். இதுலேருந்து நம்ம பேசுனதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே தான். நம்ம நெகட்டிவாக எதுவும் பேசல, பாசிட்டிவாக தான் பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதனால் நல்லதே சொல்லுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் தீனா. நன்றி. பீயிங் இன் ரெமிரா டாக்ஸ். தேங்க்யூ மேம்.